ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ டின்னருக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் தொக்கும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த vlogல வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கோட ரெசிபியும் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம வந்து நல்லா சூப்பராக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு 1 வீக் போல் 1 வீக் to 10 days போல் தாராளமாக நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் கத்திரிக்காய் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசிஞ்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிரெட்டில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் போல் ஃபஸ்ட்டு நான் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் விட்டு பண்ணீங்க அப்படின்னா இதை நான் வந்து நாள் பட வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு யூனிக் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கடலெண்ணெய் வந்து நல்லா சூடான உடனேயுமே அங்கே வந்து நான் வந்து கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஸ்லைட்டாக வடிய விடுற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயிலில் போட்டு ஆயில் சூடானோடனே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஃப்ரை ஆச்சுனாலே வந்து அது வந்து ஒரு தனி டேஸ்ட் தாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணோனையும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பாக்கி இருக்கிற ஆயிலையே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே நீங்கள் வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நல்லா ஆறட்டும் இந்த கத்திரிக்காய். இதை நம்ம ஃபைனலாக தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கத்திரிக்காய் வந்து நான் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ பாக்கி இருக்கிற ஆயிலில் நான் வந்து இப்போ வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சிருட்டும். கடுகு நல்லா பொரியல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு, இது எல்லாமே ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நீட்டாக கூட அப்படியே போட்டுக்கலாம். பட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அண்ட் வாயில் வந்து நமக்கு வந்து அது வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணும் போது நல்லா வந்து சூப்பராக இதுவாயிடும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அடுத்து இங்கே வந்து 1/4 கப்பு வந்துட்டு வேர்க்கடலை, அதை வந்து நல்லா வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா தாராளமாக சேருங்க. இங்கே எனக்கு கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை தான் கிடைக்கும். அதனாலேயே நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கருவேப்பிலெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ சின்ன பசங்க இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சிருவாங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து ஒரு கப் போல் நல்லா சாப் பண்ண ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் வந்து இங்கே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து வந்து இங்கே வந்து நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வாசனை போக வந்து இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு விழுதியும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 தக்காளி போல் வந்து நல்லா சூப்பராக வந்து பியூரி பண்ணி எடுத்துட்டேன். பியூரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த வந்து நல்லா வதங்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடு நான் சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதோட கரைசல் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே இங்கே வந்து எடுத்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா சூப்பராக வந்து கொதிக்க விடுங்க. நல்லா சூப்பராக கொதிச்சு ஆயில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடணும். இது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அதில் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டே இருக்குது. நமக்கு வந்து இந்த புளியோட பச்சை வாசனையும் தக்காளியோட பச்சை வாசனையும் இருந்தது அப்படின்னா அந்த தொக்கோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய்லாம் வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த சமயம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். ஸோ அந்த ஸ்டெப் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சாம்பார் பொடி, நான் இங்கே வந்து 777 சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த 777 சாம்பார் பொடி நல்ல காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக எந்த காரப்பொடியும் சேர்க்கல. உங்களுக்கு இது காரம் பத்தாது போல் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வேணாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே ஆயில் எல்லாம் திருப்பி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போய் ஆயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா பிரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காவையுமே நான் வந்து இதோட ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல மேலாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி அதெல்லாம் வந்து தூவிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராகிடும். இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 5 to 6 minutes நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ரொம்ப திக்காயிடுச்சுங்களா மிக்சர், நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு கடலை எண்ணெய் வேண்டாம், உங்களுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த தொக்கை நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். அப்படி இல்லைனா இது ஃபுல்லாக செஞ்சுட்டு கடைசியில் வந்து கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் மேலே ஊற்றி வச்சா கூட செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் வந்து இங்கே தோசை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்துட்டு என்னோட இரும்பு கல்லில் தான் வந்து இங்கே வந்து வாத்துட்ருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த தோசை வந்து வாக்கும் போதுட்டு நம்ம வந்து நல்ல தோசை வந்து நல்லா மெல்லிஸாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக வந்து இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளோட தோசை கரண்டி கொஞ்சம் ஆயில்லாம் விட்டுட்டு நம்ம தோசை கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து பேக் சைடு வச்சு ஸ்லைட்டாக அப்படி தடவி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து தின்னாக வரும். கொஞ்சம் தின்னாக இருந்தாலே வந்து தோசை வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே போல் நம்ம வந்து சூப்பரான இரும்பு கல்லில் வாத்தோம் அப்படின்னா தோசையோட கிறிஸ்பினஸுமே வந்து கேட்கவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு உங்களுக்கு தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது மாதிரி தான் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அந்த மாவை ஈவனாக அப்படின்னா நமக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வரும். இப்போ கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்களால வந்து இந்த ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுன்னா சாப்பிட முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் சின்ன பசங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியாக தோசை வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து சாப்பிடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வந்து தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த தோசையும் இந்த கத்திரிக்காய் தொக்கோட தான் வந்து நான் இன்னைக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய் தொக்கு அண்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை வந்து அடிக்கடி ஃப்ரெஷ் கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது உண்டு. நீங்கள் இதில் எந்த விதமான கத்திரிக்காயில் வேணாலும் செய்யலாம், பச்சை கத்திரிக்காயில் கூட செய்யலாம். பட் பச்சை கத்திரிக்காய்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் வேணால் கடைசியில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கடுக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதனால் வெல்லம் சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் போட்டுருங்க ப்ளீஸ். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.